வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேங்க. இந்த குட்டி கதையில ஒரு குறுநில மன்னன் இருந்தாருங்களாம். அவருடைய பேரு மல்லிகை மன்னனாம். ஏன் இவருக்கு இந்த பேரு வந்துச்சுன்னா, அவரு மனசார சிரிச்சாருன்னா, அந்த ஊருக்கே மல்லிகை வாசம் பரவிக்கிட்டே இருக்குமாம். இது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாம். இந்த குறுநில மன்னன பத்தி விசாரிச்ச ஒரு சக்கரவர்த்திக்கு, இவர் சிரிச்சா அந்த மல்லிகைப்பூ வாசம் வருதான்னு அத உணரணும்னு ஒரு ஆசைங்களாம். உடனே அவருடைய மந்திரி, தளபதிய அனுப்பிச்சு இவர கூட்டிட்டு வர சொன்னாங்களாம். இந்த குறுநில மன்னனுக்கா ஒரே பயமா. ஐயோ! நம்ம போலியா சிரிச்சா இந்த மல்லிகை மணம் பரவாதே! மனசார சிரிச்சா தானே பரவும். சக்கரவர்த்திய பார்த்தாவே நம்ம பயப்படுறோமே! என்ன செய்ய போறோமோ தெரியல. நமக்கு கட்டாயம் தண்டனை உண்டுன்னு நெனச்சுக்கிட்டே போறாருங்களாம். சக்கரவர்த்திய பார்த்தோனே கை கால்லாம் நடுக்கம் எடுத்துருச்சாம். சக்கரவர்த்தி சிரிக்க சொன்னாருங்களாம். மல்லிகை மன்னனும் சிரிச்சாருங்களாம். ஆனா மல்லிகை மணம் தான் வரலையாம். உடனே சக்கரவர்த்திக்கு கோவம் வந்து அவர ஜெயில்ல போட்டாச்சாம். ஜெயில்ல போன உடனே அப்படியே சோகத்துல இருந்தாருங்களாம் மல்லிகை மன்னன். ஜெயில் எங்க இருந்துச்சுன்னா, ஊருக்கு நடுவுல யாரும் போகாத இடத்துல இருந்துச்சாம் ஒரு சின்ன குடில் மாதிரி. அந்த குடிலுக்கு பக்கத்துல ஒரு குடிசை இருந்துச்சாம். அந்த குடிசையில இருந்து எப்பவுமே ஒரு சத்தம் வந்துகிட்டே இருக்குமாம். இந்த மல்லிகை மன்னன் யார் வரா இந்த குடிலுக்குன்னு நம்ம உத்து பார்க்கணும்ன்ட்டு அன்னைக்கு தூங்கலியாம். அன்னைக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தாருங்களாம். அங்கிருந்து யாரோ ஒரு பெண்மணி அந்த குடிலுள்ள போற மாரி இருந்துச்சாம். நல்லா உத்து பார்த்தா, அந்நாட்டின் அரசிங்களாம் அவங்க. ஐய்யய்யோ! இவங்கலாம் இந்த குடிலுள்ள வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறத கேட்கலான்ட்டு ஒட்டு கேட்டுட்டு இருந்தாராம் மல்லிகை மன்னன். அப்போ அந்த குடிலுள்ள யார் இருக்கிற மாதிரி இவருக்கு தெரிஞ்சதுன்னா, ஒரு கால் இல்லாத ஊனமுற்றர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கும் இந்த அரசிக்கும் முன்னாடியே காதலுங்களாம். அதாவது சிறு வயதிலேயே. அதனால அரசியால இவர மறக்க முடியாததுனால, தினம் இரவு இவருக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து குடுப்பாங்களாம். அந்த மாதிரி ஒரு உறவா இந்த கால் இல்லாதவருக்கும், அரசிக்கும். இது யாருக்குமே தெரியாதாம். ரகசியமா நடக்குதாம். மறுராத்திரி அரசி அது உள்ள போனாங்களாம். மல்லிகை மன்னனோட காது ஃபுல்லா அந்த குடில சுத்தி இருந்துச்சாம். அப்போ அந்த முடவன் என்ன பண்ணாருன்னா, அரசி எடுத்துட்டு வந்த பழங்கள், காய்கறிகள், சாப்பாடு எல்லாத்தையும் தூக்கி வீசி போட்டாருங்களாம் ரொம்ப கோவத்துல. ஏன்னு அரசி கேட்கவே, "நீ இவ்ளோ நேரம் கழிச்சு வரியே! உனக்காக எவ்ளோ நேரம் நான் காத்துட்டு இருந்தேன். என்னால பசி தாள முடியல" அப்படின்னு சொன்னாருங்களாம்.